அதெல்லாம் முடியாது. நீங்க யாரு? களத்தில் இறங்கிய நபர். வைரலாகும் வீடியோ. ஆட்டம் ஆரம்பமானது. திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்லும் அறப்போராட்டத்தில் பங்கேற்க விடாமல் தடுக்கும் நோக்கத்துடன் தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மடத்தை விட்டு வெளியேறக்கூடாது என்று மதுரை ஆதீனத்துக்கு போலீசார் தடை விதித்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலையில் தர்கா அமைந்துள்ளதை காரணம் காட்டி மலையில் ஆடு கோழி வெட்ட இஸ்லாமிய அமைப்பினர் முயற்சிக்கின்றனர். இதற்கு பக்தர்கள் தரப்பில் கடும் எதிர்ப்பு கிளம்பி உள்ளது. இந்து முன்னணி சார்பில் இன்று திருப்பரங்குன்றம் மலையை காக்கும் அறப்போராட்டம் அறிவிக்கப்பட்டது. இதற்காக தமிழகத்தில் இருந்து ஏராளமான முருக பக்தர்கள் கோவிலுக்கு வருகை புரிந்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளார். திருப்பூரில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் நூற்றுக்கணக்கான தொண்டர்களுடன் கைது செய்யப்பட்டார். பக்தர்கள் கோவிலுக்கு வருவதை தடுக்க போலீசார் மாநிலம் முழுவதும் கைது, வீட்டுக்காவல் நடவடிக்கை எடுத்து பாஜக இந்து முன்னணி தொண்டர்களை அடைத்து வைத்துள்ளனர். இந்த நிலையில்தான் இந்து முன்னணி மாநில நிர்வாக குழு உறுப்பினர் சக்திவேல் வசிக்கும் பூவுடையார்புரம் கிராமத்தில் நேற்று முதல் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டுள்ளார். தற்போது அவரை பார்க்க வரும் இந்து பொறுப்பாளர்களை அவரை பார்க்க விடாமல் வெளியே தடுத்து நிறுத்துவதால் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் சக்திவேலன் காவல்துறையிடம் என்னை பார்க்க வரும் பொறுப்பாளர்கள் உள்ளே ஏன் அனுமதிக்கவில்லை என்று காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான வீடியோ வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது. மேலும் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதை அடுத்து திருப்பரங்குன்ற மலை கோவிலை மீட்க எடுக்க கண்டிப்பாக பெரும் போராட்டம் வெடிக்கும் என்றும் அரசுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது. மதியம் வரைக்கும் வருவாங்க. இன்னைக்கு 3 மணிக்கு மேல உங்க கேளுங்க. அரசு உத்தரவு உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. 3 மணிக்கு மேல 6 மணிக்கு கோஆபரேட் பண்ணுங்க. 6 மணிக்கு மேல நீங்க கோஆபரேட் பண்ண பெரியாளு கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணுங்க. கோஆபரேட் பண்ணுங்க. அவ்வளவுதான். கோஆபரேட் பண்ணிருக்கீங்க. இது கோஆபரேஷன். இன்னைக்கு நீங்க வரவால யார் ரட்றியா? இல்ல இங்க வர வேண்டிய அவசியம் இல்லன்னு சொல்றோம். என்ன பாக்க வருவாங்க? 3 மணிக்கு மேல வர சொல்லுங்க. அதுக்கு அதான் வரவாங்க பாக்க வருவாங்க. அப்படியே கிடையாது. 3 மணிக்கு வா 4 மணிக்கு வரல சொல்லவே கூடாது. இல்ல தேவையாம சொல்லவே கூடாது. இல்ல 3 மணிக்கு மேல வர சொல்லுங்க. நீங்க வர சொல்லுங்க. நீங்க சட்டத்தை கையில எடுத்து ஆமா ஆமா சரிங்க. அதான் சட்டத்தை அதான் சொல்றேன். தமிழகத்துல வீட்ல உட்கார்ந்து மக்களாட்சி இல்ல. தமிழகத்துல மக்களாட்சி இல்ல, காவல்துறை ஆட்சி தான் நடக்கு. அதான் சொல்றேன். தமிழகத்துல மக்களாட்சி கிடையாது, காவல்துறை ஆட்சி நடக்கு. இன்னும் அதிகமா இருக்கு. குடும்பம்னு கோயிலுக்கு அங்கே குடும்பம் ஜனநாயகம் செத்து போச்சு நாட்டுல. மண்டபத்தில் நீங்க எடுத்து வச்சுக்க மண்டபத்தில் உட்கார முடியாது. மண்டபத்துக்கு கொண்டு போய் ரோட்ல உட்காந்துருவோம். வேண்டாம் லத்தி சார்ஜ் பண்ணி ரோட்ல போறோம். நாங்கள் பயந்தாலும் கிடையாது. திருப்பரங்குன்றத்தில் ஒன்பாடி பேர் உத்தரப்படுங்கன்னா அங்கே போங்க. நீங்க பைத்தியாரம் தானே பாரு. சர்வதிகார ஆட்சி நடக்கா இல்ல கொடுங்கோல் ஆட்சி நடக்கா இல்ல முஸ்லீம் ஆட்சி நடக்கான்னு சொல்லணும். இல்ல பைக்லயா ராமனே வர சொல்லுங்க. என்ன பைத்தியாரம் தானே பாரு. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.